விடுதலை பார்ட் 2 ட்ரைலர் சூப்பராக இருக்குது. விடுதலை பார்ட் 2 எடுத்திருக்காங்களா இல்லை அசுரன் பார்ட் 2 எடுத்திருக்காங்களான்னு தெரில. அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமாக கொடுத்துருக்காங்க. விடுதலை வந்து சூரி ஃபுல்லாகவே இருந்தார். இந்த படம் வந்து விஜய் சேதுபதி ஃபுல்லாகவே ரோல் பண்ணியிருக்கிறாரு. செம மாசாக இருக்கிறாரு. ட்ரைலர்லேயே அந்த அளவுக்கு பூஸ்ட் பம்ப்ஸ் இருக்குது. தேட்டர்லாம் எந்த அளவுக்கு இருக்குமோ தெரில. மியூசிக் பயங்கரமாக இருக்குது. அந்த பாட்டு சூப்பராக இருக்குது. இது மஞ்சு வாரியர் ரோல் ஒரு பெஸ்ட்டான ரோலாக இருக்கும். இது ஒரு நிறைய உண்மை சம்பவத்தை சேர்த்து எடுத்த மாதிரி இருக்குது படம். ஒரு நிறைய ஊரில் நடக்கிறது, அந்த காலத்தில் நடந்தது எல்லாத்தையுமே ஒரு சொல்கிற அளவில் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் ஒரு பயங்கரமாக வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அசுரன் அளவுக்கு வரும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப வைலன்ஸ் இருக்குது. ஆனால் உண்மையாக நடந்த விஷயத்த சொல்கிறதுக்கு வெற்றிமாறன் தானே இருக்கிறாரு, அந்த வழிகளை மக்களுக்கு தெரிய வைக்கிறதுக்கு. அதனால் அந்த வழியோடு எல்லாருக்கும் காமிக்கணுன்றதுக்காக அப்படி எடுத்திருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு மாசாக இருக்குது. அந்த ஷூட் சீன்லாம் பயங்கரமாக இருக்குது. அப்போ பேக்ரவுண்ட் பிஜிஎம்மும் பயங்கரமாக இருக்குது. ட்ரைலர்லேயே இந்த அளவுக்கு பிஜிஎம் மாசாக இருக்குது. தேட்டர் இந்த வருஷத்துடைய ஒரு சிறந்த படமாக அடுத்து விஜய் சேதுபதியே மறுபடியும் கொடுப்பார் போது விடுதலை 2ன்ட்டு. ட்ரைலர்லேயே இவ்வளோ சம்பவத்தை பண்ணி வச்சுருக்காங்க. படம் இன்னும் எந்த அளவுக்கு சம்பவமாக இருக்குன்னு தெரில. இந்த வருஷம் விஜய் சேதுபதி வருஷமாக தெரில. அவருடைய மகாராஜாவே இன்னும் எல்லா இடத்துலையும் வெற்றிகரமாக ஓடின்றிருக்கு. அதுக்குள்ளே விடுதலை ரிலீஸு பயங்கரமாக வந்துட்டுருக்குது. வேறு லெவலில் வரும்னு எதிர்பார்க்குறோம். விடுதலை 2ல இளையராஜா எந்த அளவுக்கு பக்க பலமாக இருப்பாரு ப்ரோ? இளையராஜா ப்ரோ அவர் ஒரு லெஜண்ட். இன்னுமே அவருடைய மியூசிக்கை அந்த அளவுக்கு யாரும் முறியடிக்கல. அந்த பாட்டே ஒரு தரமாக கொடுத்துருக்காரு. ட்ரைலர்லேயே பிஜிஎம் பயங்கரமாக இருக்குது. பார்ட் 1ல் முறையாக கொடுத்துருந்தாரு. இதில் இன்னும் பயங்கரமாக எதிர்பார்க்குறோம். பார்ட் 1 ஏ சர்டிஃபிகேட் தான் ப்ரோ கொடுத்துருந்தாங்க. பார்ட் 2க்கு ஏ தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வைலன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ நடந்த விஷயத்த அப்புறம் மக்களுக்கு தெரியாமலே போயிடும்ல. இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, இப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்றது அவர் காமிக்கலன்னா வேறு யாரும் காமிக்க ஆள் இல்லை. அவர் காமிச்சா மட்டும்தான் உண்டு. அதனால் அப்படி காமிச்சாதான் மக்களுக்கு தெரியும். அவர் வந்து ஒரு வரலாறை பதிக்கிறாரு. அவர் ஒன்றும் சாதாரணமாக ஒரு கமர்ஷியலுக்காக படம் எடுக்கலை. வரலாறு பதிக்கும் போது அப்போ நடந்த விஷயத்த காமிக்கணும். அப்போ தான் இவங்களாம் எவ்வளோ அநியாயம் பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ வழிகளை தாண்டி வந்திருக்கிறாங்க, இவ்வளோ ஈஸியாக கிடைக்கிற விஷயம்லாம் ஈஸின்னு எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. இதிலே ஒரு டைலாக் ஒன்று இருக்கும் பாருங்கள். பல பேர் ட்ரெயினில் தண்டவாளத்தில் வச்சதால் உனக்கு இந்த வேலை கிடைச்சிருக்குன்ட்டு. அந்த மாதிரி தான் பல பேருடைய வழிகளை தாண்டி தான் இந்த அளவுக்கு இவங்களால கொஞ்சமாச்சும் வளர்ந்து வந்திருக்கிறாங்க. அதை காமிக்கிறதுக்காக இந்த அளவுக்கு காமிச்சு தான் ப்ரோ ஆகணும். எல்லாருக்கும் அந்த கஷ்டத்தை புரிய வைக்கணும்ல ப்ரோ. அவர் படத்துக்கு எதிர்ப்புகள் வந்தால் தான் ப்ரோ அவருடைய வெற்றியே. அவர் படம் கமர்ஷியலாக எடுக்கலல்ல. 4 பாட்டு 4 ஃபைட்டுன்ட்டு பல வழிகளை காமிக்கிறாருன்ற பக்கத்தில் கண்டிப்பாக எதிர்ப்புகள் வரும் தான். ஆனால் அது எதிர்ப்பு தான் அவருடைய பலமே. எதிர்ப்புன்றதுக்காக நடக்காத விஷயத்தை அவர் எடுத்துடுறாரு. எவ்வளோ நடந்திருக்கு, நீங்கள் அவ்வளோத்தையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ படமாக பார்க்குறீங்க. பல பேருக்கு அப்படி நடந்திருக்க விஷயம் தெரியும் போது தான் இவ்வளோத்தோடு நம்ம தாண்டி வந்திருக்காங்களேன்ற ஒரு இதுவும் இருக்கும். பண்ணவங்களுக்கான குற்ற உணர்ச்சியும் இருக்கும். ஆனால் இவர் எல்லாத்தையும் ரொம்ப லைவாக காட்டுற ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வர முடியுமா? ஃபேமிலி ஆடியன்ஸும் ஒரு நேரத்தில் பார்ப்பாங்க ப்ரோ. இப்போ ஃபேமிலி ஆடியன்ஸ்னால் எல்லோரும் பெரியவங்க. அதனால தான் ப்ரோ ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் மட்டும் முக்கியம் இல்லை, வழிகளை எல்லாருக்கும் தெரிய வைக்கணும். படமாக இருக்கணும். ஹாலிவுட்லாம் எந்த அளவுக்கு எடுத்துருக்குறாங்க இன்னும் அதை கரெக்டாக ரியாலிட்டியை நடந்த விஷயத்தை கொடுக்கணும்னா அப்படி கொடுத்து தான் ப்ரோ ஆகணும். ட்ரைலரே ஒரு படம் பார்த்த ஃபீல் இருக்கா? கண்டிப்பாக ட்ரைலரே இந்த அளவுக்கு ஒரு ட்ரைலர் இது வரைக்கும் ஒரு பூஸ்ட் பம்ப்ஸாக இருக்குன்னே சொல்லலாம். ட்ரைலர்லேயே இந்த அளவுக்கு இருக்குது. படம் 2.5 மணி நேரம் எந்த அளவுக்கு இருக்குமோ தெரில. ஒரு 2 நிமிஷம் ட்ரைலர்லேயே இவ்வளோ கொடுத்துருக்குறாங்க. படம் வெறித்தனமாக எதிர்பார்க்குறோம். படம் பார்த்துட்டு வரும்போது பயங்கரமான ஒரு வழி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். அடுத்து பார்ட் 3க்கான லீடு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்ட் 2லேயே காமிச்ச விஷயங்கள் இன்னும் வர வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்துடைய வெற்றியை பொறுத்து அடுத்தும் பார்ட் 3 வரும்னு நினைக்கிறேன். என்ன வடச்சென்னை 2வும் அப்படியே எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அதுவும் ரொம்ப வருஷமாக அப்படியே இருக்குது. வெற்றிமாறன் சார் கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு படத்தையும் எடுத்து ரிலீஸ் பண்ணோம். உங்கள் அளவுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு உண்மையாக காமிக்கிற அளவுக்கு டேரக்டர்ஸ் இன்னும் அந்த அளவுக்கு வரல. ஒருத்தவங்களுடைய ரோலுமே பேசப்படும். யாரும் இவங்க கீழே இவங்க எல்லாருடைய ரோலுமே பெஸ்ட்டாக இருக்கும். அவங்களுடைய ஆக்டிங்கை பலமாக எடுத்துருப்பாரு. ஓகே, சூரியோட அந்த வளர்ச்சி எப்படி பாருங்க ஒரு காமெடியாக பார்த்து? சூரி விடுதலையிலே பயங்கரமாக இருந்தார் ப்ரோ. அதுக்கப்புறம் பார்ட் 2 அந்தளவுக்கு இதில் ரோல் இருக்குமா தெரில. ஆனால் ஒரு பயங்கரமாக இருக்குது அவருடைய வளர்ச்சி. அவருடைய உழைப்புக்கான கிடைச்ச ஒரு வெற்றியாக பார்க்கலாம்.